உங்களோட பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? உங்க தரவரிசை எண் என்ன துறை எடுத்திருக்கீங்க? என்னோட பேர் வந்து சோனியா. என்னோட தரவரிசை 276. நான் ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். ஆற்காடு பிரான்ச்சு ஸ்டாஃப்ல படித்தேன். 2 வருஷமா டெஸ்ட் பேட்ச் அங்கே தான் போட்டேன். அதுக்கு முன்னாடி வேற இன்ஸ்டியூட்ல படித்தேன். டெஸ்ட் பேட்ச் இங்கே 2 வருஷமா போட்டேன். இப்போ எவ்வளோ கேள்விகள் போட்டீங்க? 158 கொஷின். உங்களோட எத்தனாவது முயற்சியில் வெற்றி பெற்றிருக்கீங்க? இது 3வது முயற்சி. முதல் 2 தடவை என்ன தவறு பண்ணதா நினைக்கிறீங்க? முதல் 2 தவறு 2 முறை அது நான் அந்த டைம் சரியா யூஸ் பண்ணிக்கல. எக்ஸாம் ஹாலில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணலன்னு ரியலைஸ் பண்ணேன். தமிழ் எந்த மாதிரி படிச்சீங்க? நீங்கள் எழுதும் போது ரொம்ப கடினமாக இருந்தது தமிழ் தான். தெரிஞ்ச வரையும் முதல்ல போட்டேன். அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சோ அதை போட்டேன். சோர்ஸில் படிச்சீங்கக்கா? ஸ்கூல் மெட்டீரியல் மட்டும்தான். ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான். ஓல்டு சிலபஸ் ஓல்டு புக் நியூ 2005 எடிஷனும் படித்தேன். அப்புறம் பழமொழி 400ன்ற புக்கு கொஞ்சம் படித்தேன். மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்க? ஆப்டிடியூட் ரீசனிங். மேக்ஸு டெஸ்ட் வைப்பாங்க. அது டெஸ்ட் கொஷின்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஒரு ஒரு மெத்தட்லேயும் டைப் இருக்குங்க இல்லையா? ஒரு ஒரு டாப்பிக்லேயும் அந்த மாதிரி அந்த எத்தனை டைப் இருக்கோ அத்தனை டைப்பும் தெரிஞ்சு வச்சுக்கணும். எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது அதை பற்றி சொல்லுங்கள். எக்ஸாம் ஹாலில் முதல்ல பதட்டப்படக்கூடாது. நம்ம தெரிஞ்சதை எழுதணும். தெரிஞ்சதை கரெக்டாக போட்டால் வந்துடும். நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்க ஆஸ்பென்ஸ்? ஆஸ்பிரன்ஸா தொடர்ந்து படித்தா கண்டிப்பாக வின் பண்ண முடியும். நானும் ஒரு 5 இயர்ஸாக தான் படித்தேன். எவ்வளோ பேர் டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. அது நீங்கள் காதில் வாங்காமல் நம்மளோட எய்மை நோக்கி நீங்கள் போனால் கண்டிப்பாக ஒரு நாள் வின் பண்ணலாம்.